எல்லாம் கேட்குறீங்களா? எவ்வளோ பேர் ரேடியோ நியூஸ் கேட்குறீங்க? அது தமிழில் டிடி நியூஸ், இல்லை டெய்லி என்ன பண்ணுங்க? எவ்வளோ பேர் பேப்பர் படிக்கிறீங்க? இல்லை ஃபஸ்ட் இன்னையிலேருந்து இந்த நியூஸ்லேருந்து தினமும் ஒரு தமிழ் பேப்பர், ஒரு இங்கிலீஷ் பேப்பர் படிக்கணும். எந்த பேப்பர்னாலும் சரி, இந்து ஆர் இந்தியன் எக்ஸ்பிரஸ், இல்லைன்னா இந்து தமிழ், அது தினமணி இருக்குது. தினமணி படிச்சிங்கன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிக்கணும், இந்து தமிழ் படிச்சிங்கன்னா இந்து படிக்கணும். ஏன்னா அப்படியே அதனோட இதுலாம் தமிழாக மோஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து தமிழ் மீடியம் படிக்கணும், அது தமிழில் இருந்து உங்களுக்கு, ஏன்னா தமிழும் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது எழுதுறது. ஸோ அதனால் ரெண்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு 3 மணி நேரம் படிக்கணுங்க, அப்புறம் 3 மணி நேரம் எழுதணும், 3 மணி நேரம் லிசன் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2 இயர்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஐஏஎஸ் ஆகிடும். ஆனால் அது கண்டினியூஸாக பண்ணணும். அதுதான் இருக்குது பர்சீவரன்ஸ். அதாவது ஹார்ட் ஒர்க் எல்லோரும் பண்ணுறீங்க, ஆனால் அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியுது. ஏன்னா நீங்கள் 5 மணி நேரம் படிக்கணும்னு சொல்லுவீங்க, என்னம்மா 5 மணி நேரம் படிக்கணும்? என்ன பண்ணுங்க, டைம் டேபிள் போடுங்க. நமக்கு 24 மணி நேரம் இருக்கு, அதாவது 9 மணி நேரம் மட்டும் எனக்கு புரியுங்க. புரியுதுங்களா? காலையில் 1 மணி நேரம். எத்தனை மணிக்கு எதிர்ப்பு நேரம்? எவ்வளோ பேர் 4:30 5 மணிக்கு எதிர்க்கிறீங்க? அதான் நீங்கள் என்ன பண்ணணும், நேரமாக தூங்கி நேரமாக எழுந்திரிக்கணும். அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம பயாலஜிக்கல் சிஸ்டம் மாற்றக்கூடாது. என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா, நீங்கள் நான் 3 மணி படிக்கணும், நம்ம 5 6 மணி 10 மணிக்கு படிச்சுட்டு ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு டெய்லி 1 ஹவர் படிங்க. காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு நீட்டாக படிக்கணும். ஒன்லி படிக்கணும், எழுதுறதுலாம் கிடையாது. ஒன்லி படிக்கணும். எது டஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் அதை எடுத்து படிக்கணும். அப்புறம் எனக்கு சப்ஜெக்ட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு நல்லா எழுந்திரிச்சு நல்லா படிக்கணும். சாப்பிட்டு படிக்கிறது ஒன்லி படிக்கணும். அப்புறம் 15 மினிட்ஸ் பிரேக் கொடுக்கும். அப்புறம் வந்து 1 ஹவர் எழுதி பாருங்க. அப்புறம் வந்து பிரேக் கொடுத்து அப்புறம் ஆஃபீஸ் வரவும் போயிட்டு அதுக்காக நீங்கள் ஒரு ஷெட்யூல் போட்டுக்கணும். 3 மணி நேரம் படிக்கிறது, காலையில் 1 மணி நேரம் படிக்கிறது, ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் கொடுத்து எழுதி பார்க்கறது. அப்புறம் மறுபடியும் நீங்கள் டைம் இருந்ததுன்னா படிக்கலாம், இல்லைன்னா ரேடியோ நியூஸோ அல்லது கேட்கலாம். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு 9 to 9:15 சரி தமிழ் நியூஸ் வரும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ். அது வந்து லிசன் பண்ணுங்க. அது என்ன அட்வான்டேஜ்னால் எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் வேர்ல்டுலையும் சரி இந்தியாவில் நடக்குது. அது வந்து சுருக்கமாக சொல்லி தருவாங்க. இங்கிலீஷ்லேயும் வரும், தமிழ்லேயும் வரும். அது வந்து கேட்கணும். 3 மணி நேரம் படிக்கணும். பிரேக் 1 ஹவர் படிக்கணும். அது ஆக்சுவலாக 45 மினிட்ஸ் தான் ஆக்சுவலி நம்மளோட பிரெயின் வந்து இதாக இருக்கும். அதனால் பரவாயில்ல, ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் ரெடியாக வந்து இதெல்லாம் வந்து செட்டாக வச்சு படிங்க. அப்புறம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் பிரேக் கொடுக்கும். அப்புறம் மறுபடியும் படிங்க. இல்லை அது படிச்சுட்டு எழுதி பாருங்கள். எழுதி ரெக்லைட் பண்ணி எழுதலாம், இல்லைன்னா பார்த்தே எழுதலாம். அது படிக்கணும். அப்புறம் வந்து நீங்கள் ரேடியோ நியூஸ், டிடி நியூஸ் கேளுங்க, எனி இங்கிலீஷ் சேனல் நியூஸ் கேளுங்க, ப்ளஸ் தமிழ் நியூஸும் கேட்கலாம். அப்புறம் ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் வந்து அதாவது ஒரு 3 மணிக்கு நைட்டில் வரும். அது வந்து எல்லா பொருளுமே வருதுன்னு நினைக்கிறேன். அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதுலேயே பண்ணுறோம். நல்லது நினைங்க, நல்லது நினைக்கிறேன், நல்லதே அவங்ககிட்ட என்ன லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் வாங்க அது நம்ம லைப்ரரி வச்சுக்கலாம். என்சிஆர்டி அதாவது 6வது
சரி வாங்குங்க. அப்போ நம்ம போய் ஒரு ஸ்கூலில் போய் சிபிஎஸ்சி ஸ்கூலில் இருந்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருவாங்க. யாராவது வேண்டாம்னா அவங்க புக்கை கலெக்ட் பண்ணி ஒன்று வச்சுருக்காங்க. வந்து படிக்கிறது அப்படின்னா நம்ம வாங்கி கூட கொடுக்கல யாரும். ஏன்னா இதில் தான் படிக்கணும். அதான் நம்ம ஒரு 50 காப்பின்னா யார் வந்து எடுத்து கூட போய் படிக்கணும். கைது இந்தியா இயர் புக் வந்து பப்ளிகேஷன் நான் லிஸ்ட்டை எல்லாமே